ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் மீது அன்பாக இருப்போம், பாசமாக இருப்போம். அப்படிலாம் நம்ம அன்பாக இருந்து பாசமாக இருக்கிற அந்த மனிதர்களே சில டைம் என்ன ஆவாங்கன்னா அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அப்படி அவங்க நம்மளை அவமானப்படுத்தி நம்ம மனசளவில் காயப்பட்டு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருப்போம். இப்படி உங்களை நேசித்த உங்களுக்கு பிடிச்ச உறவு முறைகள் உங்களை அவமானப்படுத்தி அந்த வழியில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்களா? அவங்களுக்குள்ள வீடியோ தான் இந்த வீடியோ. உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவமானம் அன்பு பாசம் வச்சு ஒரு உறவுகிட்ட இருந்து தான் நமக்கு வருது. அந்த அவமானம் நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்துது. இவங்கக்கிட்டலாம் நம்ம எப்படி நடக்கணும்? உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்க. அது நீங்கள் நேசித்த உறவு முறையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவு முறைகளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த மனிதர்களாக இருக்கலாம். அவங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நல்லவன் கெட்டவன் இந்த உலகத்தில் 2 கேட்டகரியாக மக்கள் பிரித்து வச்சுருக்காங்க. நல்லவன் சொன்னாக்கி அவங்க பேச்சை கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறவங்கள நல்லவன் சொல்கிறாங்க. அதே போல் கெட்டவன்னா அவங்க அதாவது நம்ம இஷ்டத்துக்கு இது நமக்கு கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி நமக்கு கரெக்டுன்னு தெரிகிறத செய்தால் அவங்கள கெட்டவன் சொல்லுது இந்த உலகம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை அடையிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் அந்த உறவு பார்க்குறதுக்கோ இல்லைன்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் அந்த உறவு முறைகள் அந்த பொருளினாலும் சரி அந்த உறவுகளினாலும் சரி அடைஞ்ச பிறகு ஒரு ஏளனமான ஒரு அலட்சியம் அவங்கக்கிட்ட காணப்படுது. அப்போது அந்த உறவு முறைகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு பாசம் ஒரு அன்பு இருக்குது. கிடைச்ச பிறகு ஒரு அலட்சியம் ஏற்படுது. அதே உறவு கைகளை விட்டு போன பிறகு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு கூட கொஞ்சம் அவங்க மேலே அன்பும் அக்கறையும் உருவாகுது. இப்போ ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறது இல்லைங்க. அது நம்மளை விட்டுட்டு போன பிறகு தான் அருமை தெரியுது. இருக்கும்போது அலட்சியமாக அதை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துது இந்த உலகம். ங்கிறது எல்லா மனிதனையும் சொல்லலைங்க, சில உறவுகள். அது போலவே நம்ம சந்திக்கிற சில தவறான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் அழகான பாடங்களை நமக்கு கற்று தந்துட்டு போகிறாங்க. அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த புஸ்தகம் அப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு கற்று தந்துட்டு போகிறதில்ல. நம்ம படுகிற அவமானங்கள் தான் நம்ம அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கற்று தந்துட்டு போகுது. உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னா பழையபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு வச்சுருக்கேன் பாசம் வச்சுருக்கேன் அதனால நான் தாழ்ந்து போகிறேன் அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நின்னீங்கன்னா பழையபடியும் உங்கள் அவமானம் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. அங்கே உங்கள் தன்மானத்தை நீங்கள் இழக்க தான் நேரிடும். நீங்கள் அன்பு வச்ச அந்த பர்சன் அந்த மனிதன் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்கள வெறுக்காதீங்க. என்னடா இவங்க வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அவங்கள வெறுக்காதுங்க, மொத்தமாக அவங்கள மறந்துடுங்க. ஏன்னா வெறுத்தோன்னா அனுதினமும் அவங்கள யோசிக்கும்போது நம்ம மனசில் ஒரு வெறுப்பு வரும்போது நம்ம வாழ்க்கை தரம் கெட்டு போகும். நம்ம ஒழுங்காக வாழ முடியாது. அவங்க ஞாபகம் இருக்கும், ஆனால் மொத்தமாக அவங்கள மறந்துடுங்க. ஆனால் அவங்க தந்த அந்த பாடத்தை ஒரு நாளும் மறக்காதுங்க. அந்த சூழ்நிலை ஒரு நாளும் மறக்காதுங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் பல அவமானத்தை பட்டிருப்பாங்க. பல பேர் அவமானத்தை பட்டு தான் அவங்க அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்க பெரிய நிலைமையில் இருக்காங்க. அதே போல் தான் உங்களை அவமானப்படுத்தினதை நீங்கள் நினைக்காம அதை என்ன பண்ணணுன்னா அந்த வெறுப்பு உங்ககிட்ட இருந்து விலகி வெறுப்பு வேண்டாம் அவங்க மேலே, அவங்கள மொத்தமாக மறந்துடுங்க. அதே போல்
சில உறவுகளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருக்கு மேலும் தீங்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அன்பை வாரி 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 அடுத்தவங்களுக்காக கொடுப்பாங்க. எதுக்குன்னா நம்மக்கிட்ட உண்மையாக ஒரு அன்பு வச்ச மனிதன் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் உண்மையாக அன்பு வச்சுருப்பாங்க, வாரி வாரி கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு போலியாக ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் வந்து அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள அந்த லைஃப்லேருந்தே ரொம்ப சீர்குலைய வைக்கிறாங்க. என்னென்னா, சீர்குலைய வைக்கும்போது அன்புக்காக ஏங்குறவங்க அவங்கக்கிட்ட அன்பாக இருன்னு சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வேறு வருது. நிறைய லவ் ஃபெயிலியர் கேஸ் இப்படி தான் இருக்குது. ஆனால் அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க அலட்சியப்படுத்துறதை அந்த மனசு ஏற்றுக்குது. இவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்து அந்த லவ்வர்ஸ் வந்து பிரியிறாங்க. பிரிஞ்ச பிறகு மறுபடியும் அது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க எத்தனையோ பேர். உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி இருந்திருக்கா? நீங்கள் ஏதாவது ஒரு உறவு முறைகளையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளையோ இருக்கும்போது அலட்சியப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அது போன பிறகு ஐயோ இது போயிட்டே அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சொல்லக்கூடிய பொய் வந்து நம்மளை அனுதினமும் கொன்னுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தவறு செய்தீங்கன்னா அந்த மனசாட்சி அனுதினமும் உங்கள்கிட்ட நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களை கொன்னுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் செய்த உண்மை என்றைக்குமே அழியாது. அது கைவிடாது. என்றைக்கும் யாராலையும் அழிக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் உண்மை. பொய் வந்து வெற்றி அடைஞ்ச மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது மறைஞ்சு போயிடும், அது தோல்வி அடைஞ்சிடும். ஆனால் உண்மை தோத்தது மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது வெற்றி அடைஞ்சு தான் இருக்கும். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நேற்று எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 12 வருஷம் ஒருத்தங்களை லவ் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம், 1-2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லவ் வந்து ரொம்ப சின்சியராக தான் இருந்திருக்கும். 12 வருஷம் லவ். இப்போ அந்த பர்சன் இவங்கள வேண்டான்னு சொல்கிறாங்க. 12 வருஷம் ஒருத்தங்களை லவ் பண்ணிக்கிட்டு இப்போ வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. அப்போது அந்த மனசில் இருக்கிற வலி எவ்வளோ வலிச்சிருக்கும். அவங்க 2 நேரம் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட்டை வாசிக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து. 1-2 வருஷத்துக்கே சிலவங்க லவ் ஃபெயிலியரில் ரொம்ப முடங்கி போயிடுறாங்க. இந்த 12 வருஷம் லவ் ஃபெயிலியருங்கும்போது அது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு 12 வருஷம் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்கள அப்படின்னா அது கஷ்டம்தான். அவங்கள மறக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் நீங்கள் உண்மையாக அன்பு வச்சுருக்கீங்க, நீங்கள் பொய் அவங்கள அன்பு வைக்கலை. உங்கள் அன்பு புரியாமல் தான் அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு தவறான மனிதனை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அன்பு காணிச்சிருப்பீங்க, அவங்களுக்காக எவ்வளோ மாறி இருப்பீங்க. 12 வருஷம் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட அவங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்க. இந்த அன்பை புரிஞ்சிக்காமல் வேண்டான்னு சொல்லி விட்டு உதறி தள்ளிட்டு போகிறாங்கல்ல, வேண்டான்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வாங்க. வேண்டான்னு சொன்னவங்க பின்னால் நீங்கள் இன்னும் போய் உங்கள் வாழ்க்கைக்கு கெடுக்கணுமா? வேண்டாங்க. நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களே, உங்கள்கிட்ட என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னா 100க்கு 80% பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க உலகத்தில். சூசைடு வந்து அதுக்கு மருந்து இல்லை. நீங்கள் உங்களை வேண்டான்னு சொன்ன அந்த மனிதன் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும், வைராக்கியத்தோடு வாழ்ந்து காணிக்கணும். யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழும்போது அதை அவங்க பார்க்கணும். இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும். நீங்கள் வாழணும். அது சும்மா வாழ்ந்த வாழ்க்கை இல்லைங்க. நீங்கள் இழந்த 12 வருஷம் இழந்து போன வாழ்க்கை. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழன்னு சொல்லலை. உங்களுக்காக வாழுங்கன்னு சொன்ன உடனே என்ன வாழ்க்கை, எனக்கே வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. ஒன்றே உங்களை கஷ்டப்படுத்தி வளர்த்தாங்கல்ல உங்கள் அம்மா அப்பா, அவங்கள நீங்கள் யோசித்தீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க. ஒரு பிள்ளைய சுமந்து பெற்றெடுக்கிறது எவ்வளோ வலி வேதனை. அந்த உங்களுக்காக அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நான் உனக்காக இவ்வளோ வாழ்க்கையை நான் தொலைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யாரோ ஒருத்தங்க 12 வருஷம் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு உங்களை விட்டுட்டு போக தயாராக இருக்கிற ஒரு மனுஷனுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உயிரை விடணும்னு நினைக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்காக வாழணும்.
அதுவும் உங்களுக்குள்ள வாழ்க்கை இனி நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் ஏமாந்து போய் நிற்கிறீங்க, இனி உங்களுக்கிட்ட அன்பாக நேசிக்கிற ஒரு உறவு வரும். அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இப்படி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு 12 வருஷம் நீங்கள் அவங்க கூட லவ் பண்ணிக்கிட்டு இப்போ திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்காக நீங்கள் உயிரை விட துணிஞ்சிருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய கோலத்தனம் தெரியுமா? அதனால் இப்போ நீங்கள் வைராக்கியமாக எடுக்கணும். நான் எனக்காக வாழணும், கண்டிப்பாக அவங்க முன்ன நான் வாழ்ந்து காணிப்பேன்னு சொல்லி சவாலாகிடுங்க. இதெல்லாம் ஒரு லவ் ஃபெயிலியர் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு சவால். இந்த சவாலை நீங்கள் வின் பண்ணணும், வாழணும், நீங்கள் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். தைரியத்தோடு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு நல்ல உறவு வரும், அதில் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். நீங்கள் இழந்து போன அந்த அன்புகள் கரெக்டாக தரக்கூடிய ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதுவரை காத்துட்ருங்க, நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.